விஜய் டிவில நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு சீரியலை முடிச்சுட்டாங்க. கேட்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. எஸ், கிளைமேக்ஸ் ஷூட் வந்து ஓவர் ஆயிடுச்சுங்க. இந்த சீரியல்ன்றதை பார்த்தல விஜய் டிவில கரண்டா 3:30 ஸ்லாட்ல சூப்பரா போயிட்டு இருந்த ஒரு சீரியல் தான் வீட்டுக்கு வீடு வாசல் படி. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் ஷூட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதில் நடிச்சு எல்லாருமே நிறைய போஸ்ட்லாம் போட்டிருக்காங்க. லாஸ்ட் டே ஷூட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலா போஸ்ட்லாம் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் குளோபல் வில்லேஜஸ் தான் இந்த சீரியலை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மகாநதி சீரியல் அட் தி சேம் டைம் ட்ரிபிள் வி போயிட்டு இருந்தது. இப்போ புதுசா ஐயனார் துணை வந்ததுனால ஆப்வியஸா ட்ரிபிள் வி முடிக்க போறாங்க அப்படிங்கறது நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். ஸோ அதன்படி முடிச்சுட்டாங்க. திரவியம் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா நடிச்சு முடிச்ச சீரியல் இது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா திரவியம் சீரியல்லாம் ரொம்ப வருஷமா போகும். இது 200+ எபிசோட்ஸ் தான் முடிஞ்சிருக்கு. அதுக்குள்ளே இந்த சீரியல் முடிச்சிட்டாங்க. லான்ச் பாத்தீங்கன்னா 6:30 ஸ்லாட்ல தான் லான்ச் பண்ணாங்க. அப்புறம் 3:30க்கு மாத்திட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ரொம்ப எமோஷனலா இருக்கு இந்த சீரியல் முடியுது அப்படின்னு கேட்கும்போது. அண்ட் லாஸ்ட் டே ஷூட் எங்க நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் இருக்கிற மாதிரியான சில சீன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ எப்படி கொண்டு போயிருக்காங்கன்னா அர்ஜுன் வந்து ஏதோ தவறான முடிவு எடுத்து அப்புறம் சரி பண்ற மாதிரி கொண்டு போறாங்களா என்ன ஏது அப்படிங்கறது நம்ம எபிசோட் பார்த்தாதான் தெரியும். இருந்தாலுமே சேட் எண்டிங்கா இல்லாம ஹாப்பி எண்டிங்கா இருந்தா நல்லா இருக்கும்னா ஆப்வியஸா ஹாப்பியா தான் முடிக்க போறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். யாரெல்லாம் வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியலை மிஸ் பண்ண போறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா அதுல உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? அண்ட் கதை இப்படி முடியறது உங்களுக்கு ஓகேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல எந்த சீரியல் முடியறதுக்கு பதிலா வேற சீரியல் முடிக்கலாம்னு நினைச்சா நீங்க எந்த சீரியல் சொல்வீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.